விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப யார் ரட்சிக்கப்படுவான்? யாரு? ஞானஸ்நானம் எடுக்கிறவர். மற்றபடி நீங்க என்ன பண்ண முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. நான் சொல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இந்த வருடம் 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப 2 பேர் விசுவாசம் உள்ளவர்களாய். அப்ப விசுவாசம் உள்ளவர்களாக அர்த்தம். அப்ப அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க? ஓ, பரலோகம் இருக்கு, நரகம் இருக்கு, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் பாவம் நிறைஞ்சது, ஒருவேளை நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னா எங்க போயிருவேன்? நரகத்துக்கு போயிருவேன். அதனால நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு நம்புகிறேன், அதனால நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். அல்லேலூயா. மற்றபடி ஒண்ணும் இல்லை, இல்லடா, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஞானஸ்தானம் கொடுத்தனால ஏதாவது கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்க போறதில்லை. என்ன முடிஞ்சா ஒரு நாள் கிஃப்ட் கொடுப்பான். கேரளாலெல்லாம் பயங்கரமா இருக்கும் ஞானஸ்தானம். அது கல்யாணம் மாதிரி இருக்கும். சபையே திரண்டு நீக்கும், பயங்கரமா பாட்டெல்லாம் பாடி கொண்டு போய் அங்க இது முடிச்சுட்டு சபையே எல்லாரும் பரிசு கொடுப்பாங்க. பெரிய இவங்க சாப்பாடு போடுவாங்க. யாரு? நம்ம இந்த கல்யாண வீட்டில் மாதிரி தான். அவங்க சாப்பாடு போடுவோம், பரிசு கல்யாணம் அந்த அதே இதுதான். ஒரு பெரிய அமௌண்ட்டே வந்துடும் கையில. பயங்கர சந்தோஷம் சபைக்கு. சபைக்கு என்ன சந்தோஷம்? ஒரு பாவி மறந்திரும்புதல் சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவர்கள் விசுவாசித்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணணும்? போகணும். எனக்கு தெரியல, கரீன்ட்ட நான் சொல்லி தான் தெரியல, அவனா விரும்புறான்னு தெரியல. ஆனா நான் பிளான் பண்ணியிருந்தேன், கரிஷ்மாவுக்கு +2 முடிச்ச உடனே இவனுக்கு +2 முடிய அந்த கேப்ல முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதுபோல என்ன பண்ணியாச்சு. இனி அவனுடைய பொறுப்பு. பாஸ்டர் பயங்கிறதுனால ஒண்ணும் நடக்காது. பாவம் தொடர்ந்து வரும். அல்லேலூயா. அது ஜெயிக்கணும். அப்போ விசுவாசித்தால், நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு நம்பினால், இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யம் இருக்கு என்று நம்பினால் என்ன பண்ணுவோம்? ஞானஸ்தானம் எடுப்போம். சரி, அப்போஸ்தலர் 8:12. அப்போஸ்தலர் 8:12. நேரம் ஆயிட்டு, வேகமா. அப்போஸ்தலர் 8:12. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எப்படி? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசின போது, இயேசுவை குறித்து பேசின போது, அந்த வார்த்தை அவர்கள் கேட்ட போது, அந்த வார்த்தை அவர்கள் நம்பின போது அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஞானஸ்நானம் யார் எடுப்பா? சொல்லுங்க, யார் எடுப்பா? விசுவாசிக்கிறவர்கள். எதை? தேவனுடைய ராஜ்யத்தை. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஞானஸ்நானம் எடுப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறப்போ, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசித்ததுனால அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். பிலிப்பு பிரசங்கம் பண்ணினார். நான் சொன்னோம்ல, அந்த காலத்துல எல்லாம் தருவார் அந்த அது நடக்கும் இது நடக்கும் இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணினாங்கன்னா, இயேசு இப்படி எல்லாம் இருந்தாரு, இப்படி வாழ்ந்தாரு, இப்படி மரித்தாரு, இப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரு, இப்படி உயிரோடு எழும்பினாரு, அவர் திரும்ப வருவாரு, பரலோகம் இருக்கு, நரகம் இருக்கு, இதான் பிரசங்கம் பண்ணினாங்க. ஆரம்பம். போக போக ட்ரெண்ட் மாறிட்டு அப்படியே வேற மாதிரி போயிட்டு. அப்போ அதை கேட்டார்கள், அதை விசுவாசித்தார்கள். அதன்படி அவர்கள் என்ன பண்ணினாங்க? நாங்கள் ஞானஸ்நானம் இல்லடா. 8ஆம் அதிகாரத்துல இன்னொரு நபர் இருக்கிறார், அதாவது இந்த பிலிப்புன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவர் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறார். அப்ப எத்தியோப்பியா மந்திரி ரதத்துல போய்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்டையும் பேசுறாரு. அவர்கிட்ட என்ன பேசுறாரு? ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை பேசுறாரு. இதை கேட்ட அவர் விசுவாசிக்கிறார். உடனே அவர் கேட்கிறார், நான் ஞானஸ்நானம் எடுக்க என்ன தடை? ஒரு தடையும் இல்லை. அப்ப தண்ணி இருக்கு, வா போலாம். உடனே ஞானஸ்நானம். அவர் சந்தோஷமாய் போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் விசுவாசித்தால் ஞானஸ்நானம் எடுப்பீர்கள். அல்லேலூயா. சரி, அடுத்து ரோமர் 6:3 சொல்லுகிறது இந்த ஞானஸ்நானம் என்பது என்ன. இது பெரிய சப்ஜெக்ட். நான் பொதுவாக ஞானஸ்நானத்தை பத்தி முன்னாடியே பேசுவோம். வாசிக்க பார்ப்போம். ரோமர் 6:3.
ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஞானஸ்தானத்தின் மூலமாக அவருடைய மரணத்தோடு என்ன பண்ணிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக மரித்தார். நாம் அந்த மரணத்துக்கு சமமாக அவரோடு என்ன பண்ணிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வசனம், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது கிறிஸ்துவோடு கூட நாம் மரிக்கும் போது நாம் அவரோடு என்ன பண்ணுவோம்? பிழைப்போம். அப்படின்னா இயேசு எப்படி மரித்து உயிரோடு கூட எழும்பினாரோ அதுபோல மரணத்தை விட்டு நம்மால் எழுந்திருக்க முடியும். எதன் மூலமாக? ஞானஸ்தானத்தின் மூலமாக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க 6வது வசனம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அடுத்து இன்னொரு வசனம், 9வது வசனம், இயேசு இந்த உலகத்திலே மரித்தார், அடங்க பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழும்பினார், இனி அவர் மரிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறார். அடுத்து இயேசு மரித்தது ஒரு முறை ஆண்டவருக்காக மரித்தார். இப்ப நாம யாருக்காக மரிக்க போகிறோம்? ஆண்டவருக்காக. இது விளக்கைக்கு நேரம் இல்லாதனால முடிக்கிறேன். ஒரே வசனம் மட்டும்தான். 5வது வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வாசிச்சு பாருங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோமானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும். ஆமென், அல்லேலூயா. இதான் அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லோருக்கும் ஒரு சாயல் இருக்கிறது. நீங்கள் உயிர்த்தெழுதல் சாயலை தரித்திருக்கிறீர்கள். நீங்கள் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்ததினால உங்களுக்கு உயிர்த்தெழுதல் என்கிறதான அந்த சாயல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எங்க எப்ப மரித்தாலும் எங்க போலாம்? அல்லேலூயா. வியாதி வந்து மரிச்சாலும் சரி, ஆக்சிடென்ட் ஆகி மரிச்சாலும் சரி, இனி சும்மா இருந்த இருப்புல மரிச்சாலும் சரி, எப்படி மரிச்சாலும் சரி, மரணம் இனி உங்களை ஆண்டு கொள்வதில்லை. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஒரு நாள் கர்த்தர் வருவார். அப்போது மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு கூட இறங்கி வரும்போது யாரெல்லாம் உயிர்த்தெழுத சாயலை தரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு பரலோக குடியுரிமை என்ன பண்ணிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் பரலோகத்தை நம்புறீங்க? அல்லேலூயா. இது ஒரு நேரம் போக்குக்கு ஒரு பிரசங்கம் அல்ல. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, பரலோகம் இருக்கு. ஒரே ஒரு வசனம், கலாத்தியர் 3:27. கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது, ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் யார்? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்போ நீங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். சொல்றது புரியுதா? இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்த நீங்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நீங்க ஆண்டவரை என்ன பண்ணிருக்கிறீங்க? தரித்து இருக்கீங்க. அதனாலதான் பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, எனக்குள் இருக்கிறது யாரு? இயேசு. அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளைன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? நான் போன நீங்க 3 நாள் மீட்டிங்ல அட்டன் பண்ணீங்கன்னா அதை பத்தி பேசியிருந்தேன். 1 கொரிந்தியர் 12:2, பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் ஆண்டவராய் இயேசுவை கர்த்தர் என்று என்ன பண்ணக்கூடாதாம்? கர்த்தாவேன்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது? கர்த்தாவேன்னு கூட ஜெபம் பண்ணக்கூடாது. நான் சொல்லல, இது கட்டளையாக யார் சொல்லுகிறா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதான. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை தரித்திருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறீர்கள். கிறிஸ்துவை அப்பான்னு இப்ப கூப்பிடலாம். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ கரிஷ்மாவோட ஃப்ரெண்ட் ஒரு கொஞ்சம் பிள்ளைங்க இருக்கு. அவங்க எப்போ பார்த்தாலும் எப்போ போனாலும் அப்பான்னு கூப்பிடுவாங்க. அவங்க கரிஷ்மா கூப்பிடுறத விட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க கூப்பிடு. அப்பா அப்படிமா. அப்பாங்கிறதுனால நான் பீஸா இருப்பானா? கிறிஸ்துமஸ் கேக் வாங்கி கொடுப்பானா? துணி வாங்கி கொடுப்பானா? அப்பான்னு கூப்பிட்டாதான் நடக்குமா? ஒண்ணு நடக்காது. அப்பான்னு கூப்பிட்டா என்ன சந்தோஷம்? அப்பா, நானும் பிள்ளைன்னு கூப்பிடலாம், மகளேன்னு சொல்லலாம். நீங்களும் இப்ப என்ன பண்ணலாம்? அப்பா, ஓகே, கேக் வேணுமா? தாரேன் பாரு. சரி, ஓகே. ட்ரெஸ் வேணுமா? தாரேன். அது வேணுமா? தாரேன். ஆனா பரலோகம் என்ன பண்ண மாட்டேன். பரலோகம் அது யாருக்கு மட்டும்தான்?
அல்லேலூயா. அது பிள்ளைகளுக்குரியது. இது கடவுளோடு நாம் ஏற்படுத்துகிற ஒரு திருமண உடன்படிக்கை. கர்த்தர் வருவார். அல்லேலூயா. அப்ப இன்னையிலிருந்து உங்க மேல ஒரு சாயல் இருக்கிறது. எப்ப இயேசு வந்தாலும் நீங்க போவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எக்கால சத்தம் தொனிச்சாலும் உங்களுக்கு மேல இடம் இருக்கு. ஆனால் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் அவர்கள் செய்த பாவங்கள் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அது என்ன பாவங்கிறத பின்னாடி நாம் பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.